வயதுக்கேற்ற கதை கதையுங்கோ. தங்கச்சி, பெரியாக்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கோ. மரியாதை, பெரியவர்களுக்கு மரியாதை. சரியா? சரி. மரியாதை அறிவுக்கா வயதுக்கா? இப்ப நான் சொல்ல போற 5 விஷயங்கள், அந்த 5 விஷயங்களில் மரியாதை அறிவுக்கா வயதுக்கா என்றுதான் பார்க்க போறோம். முதலாவது விஷயம், பெரியவர்கள் மூட நம்பிக்கையில நம்புறார்கள். அப்ப நாங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இங்க அவர்களுடைய வயதுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணுமா? இப்ப பாருங்க, கோவிலுக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கட கோயில்ல நடக்கிற இந்த திருவிழாக்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நல்ல கலர் கலரா உடுப்பெல்லாம் போட்டு சந்தோஷமா கோயிலுக்கு போய் திருவிழாக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அறிவியல் ரீதியா உண்மை என்னென்றால், இந்த கடவுள் என்ற ஒரு விஷயம், இல்லை என்றால் ஒரு உருவம், சிலை, அது அறிவுபூர்வமாக இன்னும் ஒருத்தரும் அதை பற்றி கண்டுபிடிக்கல. ஆனாலும் எங்கட பெரியவர்கள் சரி சிறியவர்கள் சரி கோவிலுக்கு போய் அந்த கடவுளை கும்பிடும்போது அது பிரச்சனை இல்லை. அது ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தலைவன் வேணும், இல்லை என்றால் அந்த தலைவன் போல ஒரு கடவுள் வேணும். நினைச்சு பாருங்க, இப்படி கடவுள் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு இப்படி கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கிற மனுஷர்கிட்ட போய் அறிவியல் ரீதியா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் சொன்னா அவர்களுக்கு அது விளங்குமா? அந்த கடவுளை அவர்கள் வணங்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்குது. இந்த கடவுள்கிட்ட தன்னும் என்னுடைய கஷ்டங்களை பற்றி சொல்றேனே, அப்ப பாருங்க, அவர்களுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை என்றால் இறுதியில் இந்த கடவுள் என்ற ஒரு சிலை இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? எங்கட பெரியவர்கள் இந்த கடவுளை வைத்து மூட நம்பிக்கை எல்லாத்தையும் எங்களுக்குள்ள பூத்துவார்கள். இப்படி மூட நம்பிக்கையோட வாழும் பெரியவர்களை நாங்கள் மதிக்க தேவையில்லை. இந்த இடத்துல வயதை விட அறிவுதான் முக்கியம். அறிவியல் என்ன சொல்லுது? இந்த மூட நம்பிக்கை எல்லாம் பொய் என்று. சரி, ஒரு தடவை இந்த மூட நம்பிக்கையோட இருக்கிறவர்களுக்கு நாங்கள் போய் அறிவியல் ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம். விளங்குமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அது விளங்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு விளங்காமல் திருப்பவும் எங்களுக்குள்ள இந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து பூத்தினால் நாங்கள் அந்த இடத்துல தலையாட்டி கொண்டு நிற்க தேவையில்லை. அப்ப இந்த மூட நம்பிக்கைகள் என்ன? இந்த தேவையில்லாத விரதங்கள். அதற்கு விரதம் பிடிக்கணும், இதற்கு விரதம் பிடிக்கணும். விரதம் பிடிக்கிறது தவறில்லை. ஆனா அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்து சிறுவர்களுக்குள்ள பூர்த்தும் போது தான் பிரச்சனையா இருக்கு. எங்களுடைய வளர்ந்து வர்ற பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகளாக வர வேண்டும். இன்னும் ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் அவருக்கு பொட்டை அழித்து அந்த பெண்ணுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் அழித்து விடுவார்கள். கணவன் இறந்து விட்டால் இப்படி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறதா? இப்படித்தான் எங்களுடைய சமூகம் இருக்கு. இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து விமர்சிக்காவிட்டால் எங்களோட பிள்ளைகளும் அறிவியல் ரீதியாக முன்னேற மாட்டார்கள், எங்களுடைய சமூகமும் அறிவியல் ரீதியாக முன்னேற மாட்டுது. 2வது விஷயம், பெரியவர்கள் இந்த பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும் என்று வளர்ப்பார்கள். பிள்ளைகளை அடிச்சு வளர்த்தா தான் அதுகள் கட்டிக்கார பிள்ளைகளா வரும் என்று சொல்லுவார்கள். அதுல முக்கியமா ஒன்றை சொல்லுவார்கள், அடியாத மாடு திருந்தாதென்று. ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்கு. உளவியல் அறிவியல் என்ன சொல்லுது? சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு அடித்து வளர்த்தால் எதிர்காலத்துல அவர்களுக்கு மன அழுத்தம், பயம், இப்படி போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்துல வரும் என்று உளவியல் அறிவியல் சொல்லுது. அறிவியலை தூக்கி எறி என்று சொல்லிவிடாதீங்க. ஏனென்றால் எங்கட தமிழாக்கள் நாங்கள் படிப்புல முன்னுக்கு இருக்கணும் என்று சொல்லுவோம். படிப்பென்றால் என்ன? அறிவியல். தயவு செய்து அறிவியலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை அடித்து வளர்த்தால் அவர்களுக்கு ஒழுக்கம் வராது, பயம்தான் வரும். எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு சின்ன வயசுல ஒரு 9-10 வயசு இருக்கும். ஒரு பெரியவர் வந்து என்னை வெறுட்டுவார். அந்த காலத்துல அவர் என்னை வெறுட்டினது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாருங்க, இந்த பெரியாக்கள் வந்து பிள்ளைகளை வந்து வெறுட்டுறது. பிள்ளைகள் பிழை செய்தினியமோ இல்லையோ பிள்ளைகளை போட்டு வெறுட்டுறது, நுள்றது, குட்டுறது. இங்கு வயதிற்கு நாங்கள் மரியாதை கொடுக்க தேவையில்லை. 3வது விஷயம், பெரியவர்கள் எமது பெண்களை அடிமைகளாக பார்க்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள், சொல்லித் தந்திருக்கிறார்கள். காலகாலமாக எமது சமூகத்தில் எமது தமிழ் பெண்களை ஆண்கள் அடிமைகளாகத்தான் பார்க்கிறார்கள். இதற்கு பெரிய பெண்களே காரணமாயிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் பெண்களுக்கு சொல்லுவார்கள், ஆம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆம்பளை எதுவும் பிழை செய்தால் ஆம்பளை தானே, நீதான் பெண், அதற்கு அனுசரித்து போகணும். ஏன் பெண் அனுசரித்து போகணும்? ஆண் பிள்ளை பிறந்தா சந்தோஷம். இது அந்த காலம் என்றாலும் இந்த காலத்திலேயும் சில பேர் ஏதோ ஒரு மனசுல இந்த ஆண் பிள்ளை தான் பிறக்கணும் என்று ஒரு ஆசை இருக்கு. பெண்கள் மனுஷர்கள் இல்லையா? இந்த காணொலியை இளைஞர்கள் சில பேர் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய பெண் சகோதரங்கள், அது மட்டுமில்லை எமது தமிழ் பெண்களை உங்களை விட குறைந்தவர்கள் என்று ஒருபோதும் நினைத்திராதீங்க. உடல் ரீதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, மன ரீதியாக கூட வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அதற்காக பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்கள் என்று ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களை ஒரு பொருளாக கவர்ச்சிக்கு மட்டும் பாவிப்பது போல இருக்கும். இந்த சினிமாவை பார்த்து போட்டு எங்களோட இளைஞர்கள்
அவர்களும் இந்த பெண்களை இப்படித்தான் பார்ப்பார்கள். இங்குதான் அறிவியல் வித்தியாசப்படுது. இங்கேயும் வயதுக்கு மூத்தவர்கள் பெண்களை ஆண்களுக்கு குறைவாக பார்த்தால் நாங்கள் அவர்களை மதிக்க தேவையில்லை. யாரெல்லாம் எங்களோட சமூகத்துல தவறு செய்யணுமோ அங்க வயதுக்கு மூத்தவர்கள் வயதுக்கு சிறியவர்கள் என்று பார்க்க தேவையில்லை. தவறு என்றால் தவறுதான். 4வது விஷயம், எங்களோட பெரியவர்கள் வட்டிக்கு கொடுப்பார்கள், வட்டிக்கு வாங்குவார்கள், சீட்டு போடுவார்கள். சீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, சீட்டை போடுவார்கள். கொஞ்ச நாள்ல அந்த சீட்டு தாச்சியோ அவர் காசையெல்லாம் கொள்ளி எடுத்து விட்டு ஓடிவிடுவார். இந்த வட்டிக்கு கொடுப்பவர்கள் பலர் மற்றவர்கள் வறுமையில வாழ்றார்களோ இல்லையோ வட்டியை நல்லா உயர்த்தி வட்டிக்கு மேல வட்டி போட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பணம் தான் முக்கியம். பாருங்க எங்களுடைய சமூகத்தில் இந்த பணத்தால எத்தனை பிரச்சனைகள். என்னத்துக்கு பேங்க் என்ற ஒன்று இருக்கு. வேணுமென்றால் சரியான ஒரு பேங்க்ல லோன் எடுக்கலாம், அங்க இருக்கிற வட்டியை மதிக்கலாம். ஏனென்றால் இந்த பேங்க் என்ற ஒரு இடம் ப்ரொஃபஷனல், அங்க சட்டங்கள் இருக்கு. ஆனா சும்மா மனுஷர்கிட்ட போய் வட்டி சீட்டு இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான விஷயங்கள். இப்படி செய்யும் பெரியவர்களையும் நாங்கள் மதிக்க தேவையில்லை. இதெல்லாம் எங்களுடைய சமூகத்திற்கு சீரழிவு தான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 5வது விஷயம், இந்த பணத்தை போல எங்களுடைய பெரியவர்களுக்கு மனுஷரையும் விட தங்கம் தான் முக்கியம். தங்கத்தால எத்தனை குடும்ப பிரச்சனைகள். தங்கத்தை ரோட்ல போட்டுக்கொண்டு போயிடாது, கொள்ளை அடித்துடுவார்கள். அந்த தங்கத்தை கொள்ளை அடிக்கிறவன் தப்பில்லை, என் மேல கோவப்படாதீங்க. இந்த தங்கம் தான் பிரச்சனை. இந்த தங்கத்தை நாங்கள் இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறோம். அன்பு, நேர்மை இதெல்லாம் முக்கியம் இல்லாமல் இந்த தங்கம், பணம் இது எல்லாத்துக்கும் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். மனிதத்தை விட இந்த தங்கம் முக்கியமாயிருக்கு. தங்கத்தை தூக்கி பிடிக்கும் பெரியவர்களையும் நாங்கள் மதிக்க தேவையில்லை. தங்கத்தை பற்றி ஒரு வீடியோ இங்கே போட்டிருக்கேன், போய் பாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எமது பெரியவர்களை பிழை என்று நான் சொல்லலை. ஆனால் எமது சமூகத்தையும் எமது பிள்ளைகளையும் சீரழிக்கும் பெரியவர்களை நாங்கள் மதிக்க தேவையில்லை. ஆனால் அதற்காக அவர்களை நாங்கள் பேச வேண்டும், அவர்களோடு கோபமா போக வேண்டும், அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. எங்களால் முடிந்தால் அவர்களுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அறிவியல் ஏன் முக்கியம், அதாவது இந்த அறிவு ஏன் முக்கியம். இப்ப நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அறிவுக்கு எதிரான விஷயங்கள். எங்களுடைய சமூகத்தை ஒரு அறிவு சமூகமா மாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய பெரியவர்கள் தயவு செய்து இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்க. பெரியவர்களையும் நாங்கள் தப்பு சொல்லலாது. ஏனென்றால் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு நெறியாக இருக்கு, சமூக நெறியாக இருக்கு. சமூக ரீதியாக நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடையலை, அதாவது அறிவியல் ரீதியாக நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடையலை. ஸோ நாங்கள் எல்லாரும் இந்த கோபம், சண்டை இது எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து எப்படி எங்களுடைய சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காம எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படி எங்களுடைய தமிழ் சமூகம் பற்றி அறிவார்ந்த காணொளிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன்.